பிரைஸ் தி லார்ட். சந்தையில் விளையாடும் பிள்ளைகள் என்ற உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 7:31 மற்றும் 32 வசனத்தில் குழந்தைகள் சந்தையில் பாசாங்கு விளையாட்டுகளை விளையாடுவதை பற்றி இயேசு ஒரு உவமையை பயன்படுத்தினார். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோமே, நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோமே, நீங்கள் அழவில்லை என்று குறை கூறுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இந்த உவமையில் சந்தையில் உள்ள குழந்தைகள் 2 வகையான விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். மகிழ்ச்சியான திருமண நடன விளையாட்டு, மற்றொன்று இறுதி சடங்கு என்கிற அழுகிற புலம்பல் பாடல் பாடுகிற விளையாட்டு. சில குழந்தைகள் புல்லாங்குழலை ஊதி மகிழ்ச்சியான திருமண பாட்டை பாடி விளையாட்டை விளையாடுகிறார்கள். அந்த பாடலுக்கு மற்ற குழந்தைகள் நடனமாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சில குழந்தைகள் சோகமான இறுதி சடங்கில் விளையாட்டை விளையாடி சோகமான புலம்பல் பாடலை பாடுகிறார்கள். மற்ற குழந்தைகள் இந்த பாடலுக்கு அழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் மற்ற குழந்தைகள் இவ்விரண்டு விளையாட்டிலும் பங்கேற்க மகிழ்கிறார்கள். இதுவே இந்த உவமை. அக்காலத்தில் ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசு ஆகிய இருவருடைய செய்திகளையும் எவ்வாறு நிராகரித்தார்கள் என்பதையே இந்த உவமை வெளிப்படுத்துகிறது. சந்தையில் உள்ள குழந்தைகள் அந்த தலைமுறையில் மக்களை, ஜனங்களை குறிக்கிறது. புல்லாங்குழல் விளையாடுகிற மகிழ்ச்சியான திருமண நடன விளையாட்டு இயேசுவின் ஊழியத்தை குறிக்கிறது. இது கிருபை, குணமாக்குதல் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டாட்டத்தை வழங்குகிறது. ஆனால் மக்கள் நடனமாட மறுத்துவிட்டார்கள். அதாவது மக்கள் இயேசுவின் கிருபையான செய்தியை ஏற்க மறுத்தனர் என்பதை விளக்கிறது. புலம்பல் விளையாட்டு ஒரு இறுதி சடங்கு பாடலானது யோவானின் மனம் திரும்புதல் மற்றும் பாவத்திற்காக துக்கத்தின் ஊழியத்தை குறிக்கிறது. ஆனால் குழந்தைகள் அழ மறுத்துவிட்டார்கள். அதாவது மனம் திரும்புதலுக்காக யோவானின் அழைப்புக்கு மக்கள் செவிசாய்க்க மறுத்துவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. யோவான் மிகவும் கண்டிப்பானவராக உபவாசம் மற்றும் வனாந்தரத்தில் வாழ்ந்தார். அதனால் ஜனங்கள் அவரை பிசாசு பிடித்தவர் என்று அழைத்தார்கள். இயேசு மிகவும் வெளிப்படையாக பாவிகளுடன் சாப்பிட்டார், திருமண விருந்துகளிலும் கொண்டாட்டத்திலும் கலந்து கொண்டார். எனவே அவர்களை பெருத்தீனிக்காரர் என்று அழைத்தார்கள். இது அவர்களின் ஆவிக்குரிய பிடிவாதத்தை காட்டுகிறது. அவர்கள் சத்தியத்தை தேடவில்லை. ஆனால் யோவான் மற்றும் இயேசு இருவரையும் நிராகரிக்க சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று இயேசு சொல்லுகிறாரு. முதலில் தேவனுடைய வழிகள் ஒருவேளை கவர்ச்சிகரமாகவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடைசியில் அவை சரியானவை என்பது நிரூபிக்கப்படுகிறது. உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையான ஞானத்தின் கனியை காண்பிப்பதாகும். ஆகவே சத்தியத்தை தேடி மெயின் ஞானத்தின் கனிகளை நம் வாழ்க்கையில் காண்பிப்போமாக. ஆமென்.